வணக்கம் மக்களே. 60 எங்களுக்கு 40 தினகரன் ஓபிஎஸ்க்கு பாஜக போட்ட மாஸ்டர் பிளான். ஆடி போன இபிஎஸ் அவர்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. பீகாரில் வெற்றி பெற்ற பாஜக இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி திரும்பியுள்ளது. இதற்காக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் சுற்றுப்பயணத்தையும் ஆரம்பித்து விட்டது. இந்த சுற்றுப்பயணம் முடிவடையும் கட்டத்தில் இருப்பதால் அடுத்ததாக இபிஎஸ்ஸிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச ஆரம்பித்துள்ளது. மேலும் ஆட்சி பங்கையும் வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் ஆட்சி பங்கு என்ற மரபே இல்லை என்பதால் இபிஎஸ் அவர்கள் இதனை திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பலருமே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வருகின்றனர். நயினா நாகேந்திரன் அவர்களும் டெல்லி செல்வதற்கு முன்பாகவே இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இவ்வாறு பல திருப்பங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் டெல்லி மேலிடம் அதிமுகவிடம் 100 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த 100 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள 60 தொகுதிகள் மட்டும் பாஜக வசமும் மீதமிருக்கும் 40 தொகுதிகள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் வசம் ஒப்படைக்கப் போவதாக பாஜக முடிவு செய்துள்ளதாக பலருமே கூறுகின்றனர். மொத்தமே 243 தொகுதிகள் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் பாஜக 100 தொகுதிகள் கேட்க முடிவு செய்திருப்பது அதிமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இது இப்படியே தொடர்ந்தால் அடுத்ததாக அதிமுகவில் இணையும் கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரிப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும், மேலும் பாஜகவிற்கு தமிழகத்தில் அதிக அளவு செல்வாக்கு இல்லாத போதும் இவ்வளவு தொகுதிகளை கேட்பது அதிமுகவின் உள் வட்டாரத்தில் சலசலப்பு நிலவி வருகிறது. இது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் சிலர் கூறுகின்றனர். மேலும் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவராக இருந்த ஃபரிதா நவாப் இவர் திமுகவில் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் கட்சி பொறுப்பில் இருந்து வந்திருந்தார். இவருக்கு எதிராக 16/10/2025 ஆளுங்கட்சி கவுன்சிலர்களை நகராட்சி ஆணையரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எழுத்துப்பூர்வமாக முன்வைத்துள்ளனர். மொத்தமுள்ள 33 கவுன்சிலர்களில் 27 பேர் ஆதரிக்க வேண்டும். தலைவராக இருக்கும் ஃபரிதா நவாப் நீங்களாக திமுக கவுன்சிலர்கள் மொத்தமே 21 பேர்தான் என்பதால் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் ஒருவரிடமும் சுயேட்சை கவுன்சிலர்கள் 4 ஆதரவு திரட்டினார்கள். மேலும் சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் தனது ஆதரவாளர்களுடன் கட்சி மாறியிருப்பது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் கட்டாயம் எதிரொலிக்கும் என்கின்றனர் அரசியலை உற்றுநோக்கும் புள்ளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் டெய்லி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.